அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ நம்ம விக்ரமாதித்தன் கதை 8 பார்த்துட்ருக்கோம். கதையின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குருவுக்கு காணிக்கை. இது பாகம் 2. பாகம் 2 பார்ப்பதற்கு முன்னாடி பாகம் 1 என்ன கதை ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அவந்திபுரம்னு சொல்லிட்டு ஒரு நாடு, அந்த நாட்டை சூரசேனன்னு சொல்லிட்டு ஒரு அரசர் ஆண்டு வந்தார். அவருக்கு 2 குழந்தை. மூத்தவன் பெயர் வஜ்ரசேனன், இரண்டாவது பையன் பேர் விக்ரமசேனன். அவர் வயசான உடனே ஆட்சியை மூத்த பையன்கிட்ட கொடுத்துட்டு அவர் காட்டுக்கு போயிடுறார். ஆனால் வஜ்ரசேனன் ஆட்சியை ஒழுங்காக பண்ணாமல் அவன் நண்பன்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு அவன் பாட்டுட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே மூத்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க தம்பிக்கிட்ட போயிட்டு நீ ஆட்சி எடுத்து நடத்துன்னு சொல்கிறாங்க. அவன் மாட்டேன்னு சொல்லிடுறான். மறுபடியும் அவங்க எல்லாரும் சேர்ந்து காட்டுக்குள்ளே போயிட்டு சூரசேனரை பார்த்து இந்த மாதிரி நாட்டில் இந்த மாதிரி நடக்குது, நீங்கள் ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் கவலைப்படாதீங்க, கூடி விரைவில் சரியாயிடும், நீங்கள் மறுபடியும் நாட்டுக்கே போங்கன்னு அனுப்பிச்சிடுறாரு. ஆனால் அவருக்கு சொல்லி அமைச்சிட்டாலும் அவருக்கு மனசு கேட்கல. என்ன பண்ணலான்னு யோசனையாக இருக்காரு. இந்த பசங்க 2 பேரும் யார்கிட்ட குருகுலத்தில் போய் எங்கே கற்றுக்கிட்டாங்களோ அந்த குருகுலத்துக்கு போயிட்டு மூத்தவர்கிட்ட கேட்குறாங்க, இது என்ன பண்ணலாம், ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த குருகுலத்திலிருந்து அந்த மூத்த குருநாதர் அவர் அந்த நாட்டுக்கு போயிட்டு ஏதாவது உதவினாரா, இல்லை ராஜாவே போயிட்டு அந்த ஆட்சியை பெற்றுக்கொண்டாரா, இல்லை அவங்க தம்பி அந்த ஆட்சியை பொறுப்பேற்று கொண்டு அந்த ஊர் மக்களை காப்பாற்றினாரா அப்படின்றதான் இப்போ பாகம் 2 நம்ம பார்க்கலாம். ராஜா சூரசேனன் என்ன பண்ணுறாரு, குருகுலத்துக்கு போயிட்டு மூத்த குருவை பார்த்து பேசினார் இல்லையா, அதுக்கு அந்த குரு சொல்கிறாரு, மகாராஜா அவந்திபுரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும், நானும் கேள்விப்பட்டேன். இதுக்கு மூல காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வஜ்ரசேனன் இருக்கார் இல்லைங்களா, அவனுடைய மைத்துனர் மனிதரன் தான். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனையை நான் முடிச்சு வைக்கிறேன், நல்லபடியாக முடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டவுடனே ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். அப்பாடா, இப்போயாவது நம்ம போயிட்டு நம்ம நாட்டு மக்களை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு அவர் பெருமூச்சு விட்றார். மறுநாள் என்ன பண்ணுறாங்க, குருவும் ராஜாவும் சேர்ந்து அவந்திபுரத்துக்கு போகிறாங்க. அவந்திபுரம் போன உடனே வஜ்ரசேனன் குருவை பார்த்தோடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம். நம்ம கற்றுக்கிட்ட குரு நம்ம ராஜ்யத்தை தேடி வந்திருக்காரேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் காலில் விழுந்து வணங்குறான். அது மட்டும் இல்லாமல் குருக்கு உண்டான எல்லா உபச்சாரமும் ரொம்ப கோலாகலமாக பண்ணுறான். இது எல்லாம் பண்ணி முடித்தவொடனே குரு என்ன சொல்கிறாரு, நீ என்கிட்ட பாடம் கற்றுட்டு வந்துட்ட. ஆக்சுவலாக மாணவர்கள் குரு தட்சிணை கொடுக்கணும், ஆனால் நான் உங்கள்கிட்டருந்து எதுவும் வாங்கலை. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இப்போ எனக்கு வேணும், இப்போ நான் வந்திருக்கேன், உனக்கு அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. வஜ்ரசேனன் சொல்கிறாரு, கண்டிப்பாக குருவே, அது நல்லா ஞாபகம் இருக்குது, நான் மறக்கவே இல்லை, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, அதை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்றார். அது குரு கேட்குறாரு, உண்மையாக சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. வார்த்தை மாற மாட்டியே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வஜ்ரசேனன் சொல்கிறான், கண்டிப்பாக மாற மாட்டேன், வாக்கு தவறுதல் என்பது மரணத்துக்கு சமம், அதனால் தயங்காமல் கேளுங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான் வஜ்ரசேனன். இதை கேட்ட உடனே குரு என்ன சொல்கிறாரு, உனக்கு சொந்தமான அவந்திபுர ராஜ்யத்தை எனக்கு தட்சணையாக கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். இதை கேட்ட உடனே வஜ்ரசேனா ஒரு கணம் அப்படியே யோசிக்கிறான், என்னடாதுன்னு சொல்லிட்டு. மறுகணமே சரி குருவே, நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி எனது இந்த ராஜ்யம் அப்படின்னு சொல்ல வரான். உடனே மனிதன் அவனை தடுத்து என்ன சொல்கிறான், நீ அவசரப்படாத, அவருக்கு பொன் பொருள் வேறு என்ன வேணாலும் கேளு, அதை கொடுத்துரு, ராஜ்யெல்லாம் கொடுக்காதன்னு சொல்லிட்டு வஜ்ரசேனாவை அவன் தடுக்கிறான். இதை கேட்டவொடனே வஜ்ரசேனா சொல்கிறான், ஒரு முறை நான் வாக்கு கொடுத்தேன்னா அது நான் கண்டிப்பாக தவறக்கூடாது, அது மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு குருவை பார்த்து, குருநாதரே, உங்களுக்கு நான் கொடுத்த வாக்குப்படி என்னுடைய ராஜ்யம் உங்களுக்கு தட்சணையாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவனுடைய கீடத்தை கீழே வைத்துவிட்டு சிம்மாசனத்துலேருந்து இறங்கி கீழே வந்துடுறான். இதை கேட்டவொடனே குருநாதர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, வஜ்ரசேனா, உன்னுடைய அபாரமான குரு பக்தியை பார்த்து நான் மெச்சுகிறேன்.
இதை பாராட்டுறதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இதை எவ்வளோக்கு எவ்வளோ நீ வந்து குருநாதர் மேலே பக்தியாக இருக்கிறோ அந்த 10ல் 1 பங்காவது குடிமக்களினுடைய நலன் பற்றி நீ யோசிச்சிருந்தீன்னா இந்த நிலைமைக்கு வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு அவருடைய சீடரை அமைச்சு காட்டில் இருக்கிற சூரசேனாவை போயிட்டு அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். சூரசேனா வந்து காட்டிலேருந்து வந்தவொடனே குருநாதர் சொல்கிறாரு, மகாராஜா இதை பாருங்கள், உங்கள் மூத்த பையன் வந்து இந்த ராஜ்யத்தை எனக்கு வந்து தட்சணையாக கொடுத்துட்டான். இதை நான் இப்போது உங்களுக்கு மறுபடியும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இதை 2ஆக பிரித்து உங்கள் 2 புதல்வருக்கும் கொடுங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த நாட்டை ஆளட்டும். கண்டிப்பாக இந்த நாட்டில் மீண்டும் அமைதி நிலவும் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டவுடனே சூரசேனரும் அவருடைய 2 பிள்ளைகளும் ஒப்புக்கொண்டார்கள். விரைவில் சூரசேனா என்ன பண்ணுறாருனா அந்த ராஜ்யத்தை வந்து 2ஆக பிரித்து 2 மகன்களுக்கும் பிரித்து கொடுத்துட்றார். இந்த இடத்துல வேதாளம் கதை சொல்கிறத நிறுத்திட்டு, மன்னா வஜ்ரசேனை வந்து நாட்டை ஆளுவதற்கு அவனுக்கு தகுதியே இல்லை. அப்படி இருந்தும் அரசர் வந்து ஒரு பாதையை வந்து அவனுக்கு கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் விக்ரமசேனன், அதாவது இளைய மகன் வந்து அண்ணன் தான் வந்து ஆட்சி ஆளணும், நான் அதெல்லாம் தலையிட மாட்டேன்னு சொன்னான். ஆனால் அவனும் வந்து ஒரு பாதையை வந்து வாங்கிக்கிட்டான். இதை விட இன்னும் முக்கியமானது வந்து சூரசேனர் வந்து நான் இந்த மாதிரி ஆட்சியில் வந்து நிர்வாகத்தில் தலையிட மாட்டேன்னு சொன்னார். ஆனால் குருநாதர் சொன்னவொடனே அந்த ஆட்சியை மறுபடியும் அவர் வாங்கிக்கிட்டு 2 பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டாரு. இது எல்லாமே நியாயமே கிடையாது. இதுக்கு உன்னுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்குது வேதாளம். இதற்கு விக்ரமன் என்ன சொல்கிறாருன்னா, மன்னர் ஆட்சி பொறுப்பை விட்டு விலகும்போது மூத்த மகன் தான் ஆட்சி பொறுப்பை ஏற்று நடக்கணும். இதுதான் வந்து எல்லா இடத்துலையும் ராஜ பரம்பரை வழக்கம். இதை யாராலையும் மாற்ற முடியாது. அதனால தான் வந்து இளைய மகன் விக்ரமசேனன் வந்து முதல்ல அவன் ஒத்துக்கவே இல்லை. ஆனால் அவனுடைய தந்தை, அண்ணன், குரு எல்லாரும் சொன்ன உடனே தான் ஒரு பாதியை வந்து அவன் சரி நானும் ஆட்சி பண்ணுறேன்னு ஏற்றுக்கிட்டான். அது மட்டும் இல்லாமல் வஜ்ரசேனன் வந்து சுபாவத்தில் வந்து மிகவும் நல்லவன். அதனால தான் அவன் வந்து அவனுடைய அப்பா சொன்ன கட்டளையை உடனே ஏற்றுக்கொண்டான். உன்னுடைய 3வது கேள்வி, சூரசேனா அவருடைய மன்னர் வந்து காட்டிலேருந்து வந்த உடனே குரு சொன்ன மாதிரி அந்த ஆட்சியை வாங்கி 2 மக்களுக்கும் பிரித்து கொடுத்துட்டார். அவர் வந்து நாட்டை பிரித்து கொடுத்துருக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நலம் கருதி தான். இதில் வந்து அவருடைய சுயநலம் எங்கேயுமே கிடையாது. அதனால் மக்கள் நலம் கருதி தான் மன்னரும் குருவும் சேர்ந்து இந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சாங்க. அதனால் இங்கே இருவருமே பாராட்டத்துக்குரியவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமன் சொல்கிறார். இதை கேட்டவனே வேதாளம் சொல்லுது, ஆமாம் நீ சொன்ன பதில் வந்து உண்மைதான். இவங்க 3 பேருமே யாருமே சுயநலமாக யோசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மரத்தில் ஏறிச்சது.